வெற்றி ஒரு பயணமாகும். ஆனால் அதற்கான ஆரம்பம் உங்களின் எண்ணங்களும் நடவடிக்கைகளும். இன்று இந்த காணொளியில் ஒரு துறவியின் அறிவுரைகள் மூலம் நீங்கள் உங்கள் பயணத்தில் உற்சாகத்துடன் தொடங்க வேண்டும். சுய முன்னேற்றம், தன்னம்பிக்கை மற்றும் மனநிலையின் அமைதி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள இன்றைய உரையை தவறாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவிக்கவும். வணக்கம் என் அன்பு மாணவர்களே. வாழ்வில் வெற்றி பெறுவது உங்களின் கனவுகளையும் செயல்களையும் ஒருமித்த வகையில் செயல்படுத்துவதில் உள்ளது. ஆனால் இதற்குள் சின்ன சிக்கல்கள் இருக்கின்றன. இன்றைய உரை உங்களுக்கு அதற்கான வழிகாட்டியாக இருக்கும். நாம் துவங்கும் முன் ஒரு கேள்வி. நீங்கள் என்னை கடந்த முறை உங்கள் இலக்கை நினைத்தீர்கள், அதற்காக உழைத்தீர்களா? அல்லது உங்கள் காலத்தை குறைந்த முக்கியமுள்ள விஷயங்களில் செலவழித்தீர்களா? இதை யோசிக்குங்கள். மாணவர்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான 3 முக்கியமான அம்சங்களை நான் கூற விரும்புகிறேன். ஒவ்வொன்றையும் தன்னம்பிக்கையுடன் எடுத்துக்கொள்ளுங்கள். 1. நேரத்தை மதிக்கவும். நேரம் என்பது நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான வளம். எனக்கு ஒரு பழைய கதை நினைவில் வருகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய முழு நாளையும் ஆடைகளில் விளையாடி செலவழித்தான். ஒரு பெரிய துறவிக்காக அவனது தந்தை அழைத்துச் சென்றபோது துறவி அவனை பார்த்து சொன்னார், காலத்தை வீணடிக்கிறாய் எனில் உன் கனவுகள் எங்கே உருவாகும்? நேரத்தை அறிவுடன் பயன்படுத்துங்கள். தினசரி ஒரு சின்ன இலக்கத்தை அமைத்து அதனை அடைவதற்கு மிகச்சிறிய நடவடிக்கைகளால் கூட நீங்கள் எதையுமே சாதிக்க முடியும். தினமும் 2 மணி நேரம் மட்டும் உங்களின் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். கலை, விளையாட்டு அல்லது ஏதேனும் புதிய திறன்களை ஆராயுங்கள். உங்கள் நேரம் உங்கள் செல்வமாக இருக்கும். 2. தன்னம்பிக்கை மற்றும் மனநிலை. இங்கே ஒரு முக்கியமான பாடம். தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த செயலிலும் வெற்றி அடைய முடியாது. நான் எனது துறவியாகிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் மிக அதிகமான சந்தேகங்களுடன் இருந்தேன். ஆனால் ஒரு நபர் என்னிடம் சொன்னார், நீங்கள் உங்களை நம்பினால் மட்டுமே உலகம் உங்களை நம்பும். உங்கள் திறமைகளை நம்புங்கள், மேலும் தோல்விகளை உங்களின் மிகப்பெரிய ஆசிரியராக காணுங்கள். தோல்வியை சந்திக்கும்போது உங்கள் இதயத்தில் ஒரு கேள்வி கேளுங்கள். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்வது? உங்களுக்கு பதில் கிடைக்கும். 3. மனதின் அமைதி. கடந்த 2 அம்சங்களை பயிற்சி செய்யும்போது மனதின் அமைதி மிக முக்கியம். தினசரி 10 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். மூச்சு விடும் பயிற்சியை செய்யுங்கள், அல்லது ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்களின் எண்ணங்களை ஆராயுங்கள். ஒரு பழமையான அறிவுரை சொல்வேன், சும்மா இருங்கள். அது எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் அதன் பலன் மிக பெரியது. மனதின் அமைதி உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும். வெற்றி என்பது ஒரு தூரவானம் அல்ல, அது உங்களுக்குள் உள்ளது. நேரத்தை மதிக்கவும், தன்னம்பிக்கையுடன் செயல்படவும், மேலும் மனதின் அமைதியை பெறவும். இந்த உரை உங்களுக்கு உதவியதாக இருந்தால் கீழே உங்கள் கருத்துக்களை பகிரவும். உங்களுக்கு நம்பிக்கை அளிக்க இந்த துறவியின் வெற்றிக் கதையை உங்களுடன் தொடர விரும்புகிறேன். நன்றி. மனசு அமைதியாக வையுங்கள். வாழ்க வளமுடன்.